ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம். இந்த திரைப்படம் எப்போ வெளிவரும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக தளபதி ரசிகர்கள் இந்த ஒரு படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம். இதுக்கடுத்து அவர் படம் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இந்த திரைப்படத்துக்கு இன்னும் சென்சார் கிடைக்கல. அதுக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் போனாங்க, அங்கே நம்மளுக்கு நீதி கிடைக்கல, நீங்கள் ஹைகோர்ட்டே பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜனவரி 20 இந்த படத்தோடைய அந்த சென்சார் கேஸ் ஏரிங் வரப்போகுது. 20 என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஒன்று நம்மளுக்கு நல்ல செய்தி வரலாம், அப்படின்னா ரிவைசிங் கமிட்டிக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணியிருக்கிற ஒரே ஒரு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வெளிவரக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய பிளான். இப்போது அடுத்த மாதம் இந்த எலெக்ஷன் டேட்டை வந்து அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்க. ஒருவேளை எலெக்ஷன் டேட் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்துட்டா ஓகே. அப்படி வரல அப்படின்னு சொன்னால் எலெக்ஷன் டேட் அறிவித்ததுக்கப்புறம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகவே ஆகாது. ஸோ அவங்களுடைய பிளானும் அதுதான். இந்த எலெக்ஷன் டேட் வர வரைக்கும் இந்த கேஸ் எப்படின்னா இழுக்கடிச்சு எப்படின்னா பண்ணிட்டேனாக்கா கண்டிப்பாக இந்த படம் எலெக்ஷன் வரைக்கும் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற ஒரு ஐடியாவில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படி முடியும்? அப்போ அந்த படம் வரவே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கவே இருக்க ஓடிடி டைரெக்டாக ஓடிடியில் கொடுத்துடலாம். அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? நல்ல விஷயம். ஏன்னா தேட்டருக்கு வந்தால் நிறைய விஷயங்களை சென்சார் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க, மியூட் பண்ணுவாங்க. ஆனால் ஓடிடியில் எதுவுமே கிடையாது, அன்சென்சாரில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதில் இப்போது அமேசான் பிரைம் வந்து ஒரு பெரிய விலைக்கு இந்த படத்தை கேட்குறாங்களாமா. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடுங்க, நாங்கள் இந்த படத்தை நேரடியாக அமேசான் பிரைமில் ஏற்றி விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ல, அதுக்கான பேச்சுவார்த்தை போய் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு எங்களுடைய பிளான் வந்து தேட்டர் தாங்க, ஓடிடி நாங்கள் என்ன யோசிக்கலை, அதனால் நாங்கள் இப்போதைக்கு அந்த மாதிரி டைரக்ட் ஓடிடி நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் வேணும்னா கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்களாமா. கிட்டத்தட்ட 500 கோடிக்கும் மேலே இந்த படத்துக்கு நம்ம அமேசான் பிரைம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வேறு வழியே இல்லை, இந்த படம் எலெக்ஷன் முன்னாடி வந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா வேறு வழியே கிடையாது, அமேசான் பிரைம் கிட்ட இந்த படத்தை கொடுத்து தான் ஆகணும். ஸோ என்ன நடக்கும் தெரியல, காலம் பதில் சொல்லும். கூடி சீக்கிரம் நல்ல செய்தி வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எல்லோரும் நினைக்கிற மாதிரி தியேட்டரில் நம்ம இந்த படத்தை பார்ப்போம், வெயிட் பண்ணி